அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஓம் ஆதித்யாய வித்மஹே மார்த்தண்டாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். உலகிற்கே ஒளி தரும் சூரிய பகவானே, உன் பிள்ளைகளான சிம்ம ராசி நேயர்களுக்கு இருளிலிருந்து மீண்டு வரும் ஒளியை தந்தருள வேண்டும். மனதிற்கு தைரியத்தை வழங்கும் ஆஞ்சநேய பெருமானே துணை. எத்தனையோ புயல்களை சந்தித்தாலும் தன் கம்பீரத்தை மட்டும் விட்டு கொடுக்காத சிம்ம ராசி சிங்கங்களுக்கு 2026 ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காகவே வருகின்றன. 2026 ஆண்டு உங்களை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்க போகிறது. அன்பான சிம்ம ராசி உறவுகளே, நீங்கள் யார் தெரியுமா? நவ கிரகங்களின் தலைவனான சூரியனின் பிள்ளைகள். சூரியன் மறைவது போல தெரியும், ஆனால் அது மறைவதில்லை. மறுநாள் காலை இன்னும் பிரகாசமாக உதிக்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். உங்கள் பலமே உங்கள் நம்பிக்கை. சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சொத்து தன்னம்பிக்கை. எல்லோரும் சோர்ந்து உட்காரும் போது எழுந்து நடப்பவர் நீங்கள். 100 பேர் எதிர்த்தாலும் நியாயத்திற்காக தனித்து நிற்கும் துணிச்சல் உங்களுக்கு உண்டு. உங்களை நம்பி வந்தவர்களை உங்கள் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவீர்கள். ஏனென்றால் 2026 ஆண்டு அஷ்டம சனி வருகிறது என்று சொல்லி உங்களை பலர் பயமுறுத்தலாம். ஐயோ அப்படியா என்று நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருப்பதற்கு தேர்தல் வைப்பதில்லை, அதன் வலிமைதான் அதற்கு காரணம். அதே போல கிரகங்கள் என்ன செய்தாலும் உங்கள் மன வலிமை இருக்கும் வரை உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இந்த ஆண்டு உங்களுக்கு சில சவால்களை தரலாம். ஆனால் ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை இன்னும் பக்குவப்பட்ட மனிதராக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். சிம்ம ராசிக்கு 2026 ஆண்டு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன? அஷ்டம சனி, சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். இதை சோதனை காலம் என்று சொல்வதை விட பயிற்சி காலம் என்று சொல்வதே சரி. ஒரு இராணுவ வீரனுக்கு கொடுக்கப்படும் கடுமையான பயிற்சி போன்றது இது. இந்த ஆண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கவசமாக இருக்கும். உச்ச குருவின் அரவணைப்பு. சனி ஒரு பக்கம் கண்டிப்பான ஆசிரியராக இருந்தாலும் குரு பகவான் அன்பான தாயை போல உங்களை காக்க வருகிறார். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ஒரு குழந்தை கீழே விழும்போது தாய் எப்படி தாங்கி பிடிப்பாலோ அதுபோல உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை குரு பகவான் தடுத்து நிறுத்துவார். ராகு கேது நிழல் கிரகங்கள் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையை தரும். மனதிற்கு அமைதியை தேடித்தரும் வழிகளை அவை காட்டும். 2026 ஆண்டு உங்களை முடக்க வரவில்லை, உங்களை செதுக்க வருகிறது. தேவையற்ற செதுக்கல்கள், கர்வம், கோபம் நீங்கி அழகான சிலையாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். அஷ்டம சனி காலத்தில் மனதில் இனம் புரியாத பயம், கவலை, வருத்தம் வருவது இயல்பு. ஆனால் அதை கண்டு கலங்காதீர்கள். இவ்வளவு நாள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு இயற்கை ஒரு சிறிய ஓய்வை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். வேகம் குறைந்தால் வருத்தப்படாதீர்கள். நிதானமாக செல்வது விபத்தை தடுக்கும். எதையும் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். களத்தில் இறங்கி போராட இது நேரமல்ல. யாராவது உங்களை தரக்குறைவாக பேசினால் பதிலுக்கு பேசாதீர்கள். ஒரு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் மௌனம்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்களை ஒதுக்கியவர்களே 2026 முடிவில் உங்களை தேடி வருவார்கள். சில நேரங்களில் தனிமையாக உணர்வீர்கள். அந்த தனிமையை ஒரு வரமாக மாற்றுங்கள். புத்தகங்கள் படிப்பது, இசை கேட்பது,
தியானம் செய்வது என உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் நேரத்தை செலவிடுங்கள். அஷ்டம சனி என்ற ஒரு வார்த்தையை விட உச்ச குரு என்ற வார்த்தையை அதிகம் நம்புங்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது உங்களுக்கு பெரிய ஆறுதல். சுப விரயம். சனி பகவான் உங்கள் பணத்தை செலவு செய்ய வைப்பார் என்பது உண்மைதான். ஆனால் உச்ச குரு அந்த செலவை நல்ல செலவாக மாற்றுவார். மருத்துவ செலவாக போவதற்கு பதில் வீடு கட்டுவதற்கு செலவாகும். பம்பு வழக்குகளில் போவதற்கு பதில் பிள்ளைகளின் படிப்புக்கு செலவாகும். எனவே செலவை கண்டு பயப்பட வேண்டாம், அது முதலீடு. 12ஆம் இடம் தூக்க ஸ்தானம். பொதுவாக அஷ்டம சனி தூக்கத்தை கெடுப்பார். ஆனால் அங்கு குரு உச்சம் பெறுவதால் எத்தகைய கஷ்டத்திலும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். இறை வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். உச்ச குரு உங்களுக்கு தெய்வ பலத்தை தேடி தருவார். குல தெய்வம் உங்களுக்கு காவலாக நிற்கும். பணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலை வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே வறுமையை ஜெயித்தவர்கள். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை இயற்கை கொடுத்துவிடும். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது உங்களுக்கு பின்னாளில் உதவும். சொத்து சேர்க்கை. சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு விசித்திரமான யோகம் உண்டு. கையில் ரொக்க பணம் குறைவாக இருந்தாலும் சொத்து மதிப்பு உயரும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு குடிபோகும் யோகத்தை உச்சகுரு தருவார். இது பெரிய வளர்ச்சி இல்லையா? கடன் சுமை. கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்தால் அதை முதலீட்டு கடனாக மாற்றுங்கள். வீடு வாங்கவோ நிலம் வாங்கவோ கடன் வாங்குவது தப்பில்லை. அது உங்கள் சொத்தாக மாறிவிடும். இந்த ஆண்டு உங்கள் உடலை கோவிலாக பராமரிக்க வேண்டிய ஆண்டு. சின்ன தலைவலி, உடல் சோர்வு வந்தால் உடனே ஓய்விடுங்கள். நான் ராஜா, எனக்கு ஒன்றும் வராது என்ற அலட்சியம் வேண்டாம். உடலுக்கு ஓய்வு கொடுத்தால் மனம் தானாக தெளிவாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு வயிறு மற்றும் இதயம் முக்கியம். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், காரத்தை குறையுங்கள். தினமும் காலையில் 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வது சனியின் தாக்கத்தை பாதியாக குறைக்கும். மன அமைதியாக இருந்தால் உடல் தானாக சரியாகும். தினமும் 10 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருங்கள், அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். அஷ்டம சனி காலத்தில் உறவுகளில் சில விரிசல்கள் வரலாம். ஆனால் அன்பால் எதையும் வெல்லலாம். ஈகோ வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம். இந்த ஆண்டு அதை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். குடும்பத்தினரிடம் இறங்கி போவது தோல்வி அல்ல, அது பாசம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் இல்லறம் நல்லறம் ஆகும். உண்மையான நண்பர்கள். கஷ்டம் வரும்போதுதான் உண்மையான நண்பன் யார் என்று தெரியும். இந்த ஆண்டு போலியான நண்பர்கள் விலகுவார்கள், அது நல்லதுதான். உண்மையான நம்பிக்கையான ஓரிருவர் மட்டும் உங்களுடன் இருப்பார்கள், அவர்கள் போதும். குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். அவர்களின் சிரிப்பு உங்கள் கவலைகளை மறக்கடிக்கும் மருந்தாகும். 2026ஆம் ஆண்டை வெற்றிகரமாக்க கடக்க இதோ ஒரு எளிய சூத்திரம். உங்களுடைய நிதானமும் பணிவும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காதீர்கள். ஒரு முறைக்கு 2 முறை யோசியுங்கள். பெரியோர்களின் ஆலோசனையை கேளுங்கள். பணியுமாம் என்றும் பெருமை என்று வள்ளுவர் சொன்னது போல இந்த ஆண்டு பணிவாக இருப்பது உங்களை காக்கும் கவசம். புயல் அடிக்கும் போது புல் வளைந்து கொடுக்கும், அதனால் அது தப்பிக்கும். மரம் நிமிர்ந்து நிற்கும், அதனால் அது சாயும். இந்த ஆண்டு நீங்கள் புல்லாக இருங்கள். புயல் கடந்த பின் மீண்டும் மரமாக வளரலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரத்தை மனதில் ஓடவிடுங்கள். சிம்ம ராசி சிங்கங்களை, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நெருப்பில் புடம் போட்ட தங்கம் நீங்கள். இந்த சோதனைகள் உங்களை இன்னும் பிரகாசமாக்கவே வருகின்றன. புன்னகையோடு எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கே.
சிம்ம ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் பரிசை நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டிய ஆண்டு. சூழ்நிலை என்ன? அஷ்டம சனி கையில் ரொக்க பணத்தை தங்கவிட மாட்டார். செலவு செய் என்று விரட்டுவார். ஆனால் 12இல் இருக்கும் உச்ச குரு கவலைப்படாதே, நான் நல்ல செலவை மட்டுமே தருவேன் என்று ஆறுதல் சொல்வார். நீங்கள் செய்ய வேண்டியது, பணம் கையில் வந்தால் அதை அப்படியே வைத்திருக்காதீர்கள். அது மருத்துவ செலவாகவோ வண்டி ரிப்பேராகவோ கரைந்துவிடும். அதற்கு பதிலாக பொருளாக மாற்றுங்கள். பணம் வந்தவுடன் அதை தங்கமாகவோ வெள்ளியாகவோ வாங்கி வைத்து விடுங்கள். முதலீடு செய்யுங்கள். மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டும் பணிக்கோ அந்த பணத்தை மாற்றி விடுங்கள். உங்களுடைய தாரக மந்திரம், என் கையில் பணம் இல்லை, ஆனால் என்னிடம் சொத்து இருக்கிறது. இதுதான் இந்த ஆண்டு உங்கள் பொருளாதார நிலையாக இருக்க வேண்டும். அவசிய தேவைக்கு மட்டுமே கடன் வாங்க வேண்டும். வீடு கட்ட, நிலம் வாங்க, பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கும் கடன் நல்ல கடன். இதை உச்சகுரு ஆதரிப்பார். கௌரவத்திற்காக, ஆடம்பர செலவுக்காக, மற்றவர்களுக்காக பந்தா காட்டுவதற்காக வாங்கும் கடன் கெட்ட கடன். இது உங்களை அஷ்டம சனியிடம் சிக்க வைத்து விடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு செலவுகள் வரிசை கட்டும். அதை நீங்களே திட்டமிட்டு செய்யுங்கள். வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது, நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஆன்மீக சுற்றுலாவிற்கு செல்வது, குலதெய்வ கோவிலுக்கு நன்கொடை அளிப்பது, இப்படி நீங்களே செலவை ஏற்படுத்தி கொண்டால் கிரகங்கள் தரும் வீண் செலவுகளில் இருந்து தப்பிக்கலாம். வேலைக்கு செல்லும் சிம்மராசி சிங்கங்களே, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். நீங்கள் இயற்கையாகவே ராஜா. மற்றவர்களுக்கு கட்டளையிடுவதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் 2026ஆம் ஆண்டு அஷ்டம சனி உங்களை சேவகனைப் போல வேலை செய்ய சொல்வார். அலுவலகத்தில் 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் தலையில் சுமத்துவார்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேலை என்று கேட்காதீர்கள். அமைதியாக செய்து முடியுங்கள். இந்த உழைப்பு வீண் போகாது. உங்கள் மேலதிகாரி உங்களை விட வயதிலோ அனுபவத்திலோ சிறியவராக இருக்கலாம். அவர் உங்களுக்கு கட்டளையிட்டால் உங்கள் ஈகோ தடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஈகோவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர் சொல்வதை கேட்பதுதான் புத்திசாலித்தனம். அலுவலகத்தில் நெருக்கடி அதிகமாகும் போது இந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு போகிறேன் என்று கோவப்படுவீர்கள். பொறுமை காக்கவும். அஷ்டம சனி நடக்கும் போது கையில் இருக்கும் வேலையை விடுவது ஆபத்து. அடுத்த வேலை கிடைப்பது குதிரை கொம்பாகிவிடும். எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று பல்லை கடித்து கொண்டு வேலையில் நீடிப்பதே நல்லது. இடமாற்றம். திடீரென்று வேறு ஊருக்கோ வேறு துறைக்கோ மாற்றம் வரலாம். விருப்பமில்லாத இடமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அந்த இடமாற்றம் உங்களை பெரிய பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும் கவசமாக இருக்கலாம். சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 2026ஆம் ஆண்டு தொழிலை விரிவுபடுத்தும் ஆண்டு அல்ல, இருக்கும் தொழிலை தக்க வைக்கும் ஆண்டு. புதிய கிளைகள் தொடங்குவது, தெரியாத தொழிலில் பணத்தை போடுவது போன்ற ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்கள் வாடிக்கையாளர்கள் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. போட்டியாளர்கள் கடுமையான நெருக்கடியை கொடுப்பார்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்கள். உங்கள் கோபம் வியாபாரத்தை பாதிக்கும். வேலையாட்கள் திடீரென்று நின்று விடுவார்கள். நீங்களே இறங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். அதை கௌரவ குறைச்சலாக நினைக்காதீர்கள். உழைப்பு உயர்வை தரும். 7ஆம் இடத்தில் ராகு, கூட்டு தொழில் ஸ்தானம் மற்றும் 8இல் சனி. இந்த கூட்டணி பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு சாதகமானது அல்ல. நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பும் கூட்டாளிகள் உங்களுக்கு தெரியாமல் கணக்கில் தில்லுமுள்ளு செய்ய வாய்ப்புள்ளது அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து செல்லலாம். கணக்கு வழக்குகளை நீங்களே நேரடியாக கவனியுங்கள். புதிய கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம். குறிப்பாக முகம் தெரியாத நபர்களுடன் ஆன்லைன் மூலம் தொழில் செய்வதை தவிர்க்கவும்.
சட்ட ரீதியான ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் குகைக்குள், அதாவது வீட்டிற்குள், அது அன்பான ஜீவன். ஆனால் இந்த ஆண்டு குடும்பத்தில் சில சலசலப்புகள் வரலாம். கணவன் மனைவி உறவு 7ல் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் புரிதல் குறையலாம். சின்ன விஷயத்திற்கு பெரிய சண்டை வரும். நீயா நானா என்று ஈகோ பார்ப்பீர்கள். ஒருவர் கோவப்பட்டால் மற்றவர் அமைதியாக இருங்கள். மாலை நேரத்தில் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். பிரச்சனைகள் பனி போல விலகும். கூடவே இருந்து குளிப்பறிக்கும் உறவினர்களை அஷ்டம சனி அடையாளம் காட்டுவார். சுப காரியங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் போகலாம். அதை பெரிதுபடுத்தாதீர்கள். ஒதுங்கி இருப்பதே மரியாதை. அஷ்டம சனி நடக்கும் போது திருமணம் செய்யலாமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். தாராளமாக செய்யலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குருவின் பலத்தால் திருமண தடைகள் நீங்கும். ஆனால் 7ல் ராகு இருப்பதால் ஜாதக பொருத்தம் பார்ப்பதில் அதிக கவனம் தேவை. பரிகார திருமணம் போல எளிமையாக நடத்துவது நல்லது. ஆடம்பரத்தை தவிர்க்கவும். குழந்தை பாக்கியம் அஷ்டம சனிக்கும் குழந்தை பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. உச்ச குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு மழலை செல்வம் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக உடல் வலிமை மிக்கவர்கள். ஆனால் இந்த ஆண்டு சிறிய உடல் உபாதைகளையும் அலட்சியம் செய்யக்கூடாது. இதில் கவனம் தேவை. முதுகுத்தண்டு 8ஆம் இடத்து சனியால் இடுப்பு வலி, முதுகுவலி வரலாம். கனமான பொருட்களை தூக்காதீர்கள். இதயம் சிம்மம் இதயத்தை குறிக்கும் ராசி. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்கவும். வயிறு அஜீரண கோளாறுகள் வரலாம். நேரத்திற்கு சாப்பிடுங்கள். வாகனங்களில் செல்லும் போது மித வேகம் மிக மிக அவசியம். நான் தலை சிறந்த டிரைவர் என்ற மிதப்பு வேண்டாம். தலைக்கவசம் உயிர் காக்கும். மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். படிக்கும்போது தூக்கம் வரும் அல்லது செல்போன், நண்பர்கள் என கவனம் சிதறும். படித்தது மறந்து போவது போல இருக்கும். எழுதி பழகுங்கள். படித்ததை ஒருமுறை எழுதி பார்ப்பது நினைவாற்றலை வளர்க்கும். நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதை தவிர்த்து தனிமையில் அமர்ந்து படியுங்கள். 12ல் உச்சகுரு இருப்பதால் வெளியூர் சென்று தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். சிம்ம ராசி பெண்கள் இயல்பாகவே அதிகாரம் கொண்டவர்கள். யார் தயவும் எனக்கு தேவையில்லை என்று நிமிர்ந்து நடப்பவர்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு நீங்கள் கொஞ்சம் அமைதி புரட்சி செய்ய வேண்டிய ஆண்டு. குடும்ப நிர்வாகம் 7ல் ராகுவும் 8ல் சனியும் இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பூகம்பங்கள் வரலாம். கணவர் கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்கள் கௌரவத்தை குறைக்காது. மாறாக அது உங்களின் மதிப்பை உயர்த்தும். நீயா நானா என்ற போட்டியை தவிர்த்து நாம் என்று சிந்தியுங்கள். இந்த ஆண்டு உங்கள் உடலை கவனிக்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு மற்றும் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு உடல் உஷ்ணம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். தியானம் செய்வது அவசியம். 12ல் குரு உச்சம் பெறுவது பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கையில் பணம் தங்காது என்றாலும் அதை தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கலாம். பணம் செலவாகிறதே என்று கவலைப்படாமல் நகைச்சீட்டு அல்லது நிலம் வாங்குவதில் முதலீடு செய்யுங்கள். அது உங்கள் எதிர்கால சேமிப்பு. அலுவலக பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் வதந்திகளில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விவாதங்கள் உங்கள் நிம்மதியை குலைக்கும். விவசாயிகளுக்கு அஷ்டம சனி விவசாயியை சும்மா இருக்க விடமாட்டார். வயலில் இறங்கி வேலை பார்க்க வைப்பார். உழைப்பு கூடினாலும் பலன் தாமதமாகத்தான் கிடைக்கும். நீர் மேலாண்மை, தண்ணீர் தட்டுப்பாடு வரலாம் என்பதால் சிக்கனம் தேவை. ஆடு மாடுகளுக்கு திடீர் தொய்நொற்று வரலாம். காப்பீடு செய்து வைப்பது புத்திசாலித்தனம்.
எள், உளுந்து போன்ற கருப்பு நிற தானியங்கள் பயிரிடுவது சனியின் தாக்கத்தை குறைத்து லாபத்தை தரும். நீங்கள் நிலத்தை விற்க நினைத்தால் சரியான விலை கிடைக்காது. வாங்குபவர்கள் இழுத்தடிப்பார்கள். அவசரப்பட்டு குறைந்த விலைக்கு விற்காதீர்கள். 12 குரு உச்சம் பெறுவதால் சுப விரயமாக நிலம் வாங்கும் யோகம் உண்டு. வீடு கட்டும் பணி பாதியில் நின்றிருந்தால் அது இப்போது மெல்ல மெல்ல நகரும். வில்லங்கம் உள்ள நிலத்தை வாங்கி ஏமாற வேண்டாம். தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு சிம்மம் அரசியலுக்கான ராசி. ஆனால் 2026ஆம் ஆண்டு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. பதவி ஆபத்து. 8ல் சனி இருப்பதால் நீங்கள் வகிக்கும் பதவிக்கு ஆபத்து வரலாம். கூட இருப்பவர்களை காலை வாருவார்கள். மேலிடத்தில் உரிமை குரல் எழுப்ப வேண்டாம். ஒதுங்கி இருப்பது நல்லது. ஊமை ஊரை கெடுக்கும் என்பது போல எதிரிகள் அமைதியாக இருந்து உங்களை கவிழ்க்க பார்ப்பார்கள். விவாதங்களை தவிர்த்து மக்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறையலாம். புதிய பட வாய்ப்புகள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 12ல் குரு உச்சம் பெறுவதால் உள்ளூரை விட வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்பு கிடைக்கும். வதந்திகளால் பெயர் கெட வாய்ப்புள்ளது. சமூக வலைத்தளங்களில் கருத்து சொல்லும் போது மிக மிக கவனம் தேவை. ஒரு சிறிய வார்த்தை கூட பூதகரமாக்கப்படும். சிம்ம ராசி என்பது மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். அஷ்டம சனி நடக்கும் போது பொதுவான பலன்களை விட அவரவர் நட்சத்திரக்கான பலன்கள் மாறுபடும். இதில் யாருக்கு அதிகம் பாதிப்பு, யாருக்கு தப்பிக்கும் வழி உண்டு என்று பார்க்கலாம். மகம் கேதுவின் நட்சத்திரம். ஆன்மீகம் மற்றும் குழப்பம். பூரம் சுக்கிரனின் நட்சத்திரம். சுகபோகம் மற்றும் செலவுகள். உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் சூரியனின் நட்சத்திரம். அதிகாரம், கௌரவம். மகம் நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி கேது. தன்மை, வேகம், கோபம், ஞானம். குழப்பத்தை தவிருங்கள், தெளிவு பிறக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இரட்டை சோதனை. முதலாவதாக அஷ்டம சனி, இரண்டாவதாக ஜென்ம ராசியிலேயே உங்கள் நட்சத்திர அதிபதி கேது சஞ்சரிக்கிறார். மனக்குழப்பம். எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்காது. இதை செய்யலாமா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஆன்மீகத்தில் பற்று அதிகரிக்கும். விரக்தி மனப்பான்மை தோன்றும். எல்லாம் மாயை என்று பேசுவீர்கள். இது நல்ல மாற்றம்தான். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருப்பது உறவுகளை பாதிக்கும். ஆரோக்கியம். உங்களுக்குத்தான் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மூலம் உஷ்ண கட்டிகள், தோல் நோய்கள் வரலாம். அறுவை சிகிச்சை செய்யும் நிலை கூட வரலாம் என்பதால் மருத்துவ காப்பீடு எடுத்து வைப்பது புத்திசாலித்தனம். குடும்பம். தந்தை வழி உறவினர்களுடன் சொத்து தகராறு வரலாம். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது உறவை காக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் விநாயக பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். சங்கடகரா சதுர்த்தி அன்று விரதம் இருந்து அருகம்புல் மாலை சாற்றினால் கேது மற்றும் சனியின் தாக்கம் குறையும். அநாதை இல்லங்களுக்கு உணவு தானம் செய்வது ஆயுளை காக்கும். இந்த ஆண்டு நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய வெற்றி. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடவே கூடாது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி சுக்கிரன். தன்மை, அழகு, கலை, சுகபோகம். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்கள். சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கஷ்டமான நேரத்திலும் ஜாலியாக இருக்க விரும்புவீர்கள். அஷ்டம சனி உங்களை வருத்தினாலும் 12ல் உச்சம் பெறும் குரு உங்களுக்கு ஆறுதல் தருவார். பொருளாதார நிலை. பணம் வரும், ஆனால் கையில் தங்காது. ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள், வாசனை திரவியங்கள் வாங்குவதில் பணத்தை செலவிடுவீர்கள். கடன் வாங்கியாவது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். இது ஆபத்து. சிக்கனம் தேவை. பெண்களுக்கு. பூரம் நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மாதவிடாய் கோளாறுகள் இருந்தால் மருத்துவரை பார்ப்பது நல்லது.
கணவருடன் ஈகோ பார்க்காமல் இருந்தால் குடும்பம் தப்பியது. வீடு வாகனம். சுக்கிரன் வாகனக்காரகன். பழைய வண்டி அடிக்கடி செலவு வைக்கும். அதை விற்றுவிட்டோ புதிய வண்டி வாங்குவீர்கள். வீட்டை அழகுபடுத்துதல், பெயிண்ட் அடித்தல் போன்ற வேலைகளுக்கு பணம் செலவாகும். இது நல்ல செலவுதான். கலைத்துறை. கலைத்துறையில் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளுக்கு பிறகு வாய்ப்புகள் கிடைக்கும். பெண் கலைஞர்கள் வதந்திகளில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது ஆண்டாள் வழிபாடு சிறந்தது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது சுக்கிரனின் அருளை கூட்டும். வாசனை திரவியங்களை பயன்படுத்தினால் மன அழுத்தம் குறையும். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம். நட்சத்திராதிபதி சூரியன். தன்மை, ஆளுமை, அதிகாரம், நேர்மை. ராஜாவாக இருந்த நீங்கள் இறங்கி வர வேண்டும். சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிம்ம ராசிநாதனும் சூரியனே. எனவே நீங்கள் பக்கா ராஜா. ஆனால் அஷ்டம சனி உங்களை சாதாரண மனிதனைப் போல நடத்துவார். நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை குறையலாம். உங்களை விட வயதில் அனுபவத்தில் சிறியவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். அதை கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் பெரும் அவமானத்தை சந்திக்க நேரிடும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு துறை ரீதியான நெருக்கடிகள் வரலாம். நேர்மையாக இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். உயர் அதிகாரிகளிடம் பணிவு தேவை. சூரியன் பிதிர்காரகன். தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் வரலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்தால் நீங்களே விட்டுக் கொடுங்கள். முதுகுத்தண்டு வலி, ஒற்றை தலைவலி வரலாம். கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. கண்ணாடி போடும் நிலை வரலாம். சூரிய நமஸ்காரம் செய்வது ஆரோக்கியத்தை காக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு நான் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டால் சனியின் தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று செவ்வரளிப்பூ சாற்றி வழிபடவும். ஆதித்ய ஹிருதயம் கேட்பது தைரியத்தை தரும். அஷ்டம சனி என்பது உங்களை முடக்குவதற்கு அல்ல, உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சி காலம் என்பதை ஆணித்தரமாக நம்புங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, அஷ்டம சனி மார்ச் முதல் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போன்றது. சாலையில் ஸ்பீட் பிரேக்கர் இருப்பது நம் வேகத்தை குறைக்கத்தான். ஆனால் அது நம் பாதுகாப்பிற்காகத்தான். விபத்து நடக்காமல் இருக்க இயற்கை போடும் தடை இது. இந்த வருடம் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக செல்வீர்கள், ஆனால் பாதுகாப்பாக செல்வீர்கள். உச்சகுரு ஜூன் முதல் உங்களுக்கு நிரந்தர வைப்பு நிதி தருவார். அஷ்டம சனி பணத்தை செலவு செய்ய வைப்பார் என்று கவலைப்பட வேண்டாம். 12 இருக்கும் உச்சகுரு அந்த செலவை சொத்து சேர்க்கையாக மாற்றுவார். பணம் போனால் போகட்டும், சொத்து வருகிறதே அது வெற்றிதானே. ஆரோக்கியம் மற்றும் குடும்பம். உடல் உங்களுக்கு ஓய்வு கேட்கிறது, அதை தாராளமாக கொடுங்கள். குடும்பத்தில் ஈகோ பார்க்காமல் இறங்கி செல்வது உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றும். கிரகங்களின் தாக்கத்தை வெல்ல உங்களுக்கு தேவை பயம் அல்ல, பக்தி. இது எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். அனுமன் வழிபாடு மிகவும் முக்கியம். சனி பகவானை கண்டு அஞ்சாத ஒரே தெய்வம் அனுமன். சனிக்கிழமை தோறும் அனுமன் சன்னதியில் அமர்ந்து ராமன் நாமம் எழுதுங்கள் அல்லது சொல்லுங்கள். அனுமன் உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை விரட்டி மலை போன்ற தைரியத்தை தருவார். தொண்டு செய்யுங்கள். சனி பகவான் சேவகன். அவருக்கு பிடித்தது சேவை. கோவிலை சுத்தம் செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, முதியோர்களுக்கு உதவுவது போன்ற காரியங்கள் சனியின் பார்வையை மென்மையாக்கும். நான் ராஜா என்ற கர்வத்தை விட்டுவிட்டு நான் சேவகன் என்று தொண்டு செய்தால் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தருவார். சூரிய நமஸ்காரம். உங்கள் ராசிநாதன் சூரியன். தினமும் காலையில் சூரியனை பார்த்து வணங்குவது உங்களுக்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அஷ்டம சனி என்ற வார்த்தையை கேட்டவுடன்
உங்கள் மனதில் இருந்த கலக்கம் இப்போது விலகி இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார்? நீங்கள் சூரியனின் பிள்ளைகள். இருளை கண்டு சூரியன் எப்போதாவது பயந்ததுண்டா? மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனால் சூரியனை அழிக்க முடியாது. அதே போல சனி பகவான் தரும் சோதனைகள் மேகங்களை போன்றவைதான். அவை விலகும், மீண்டும் உங்கள் பிரகாசம் வெளிவரும். இயற்கையின் விதி. தங்கம் ஜொலிக்க வேண்டும் என்றால் அது நெருப்பில் உருகித்தான் ஆக வேண்டும். வைரம் மிளிர வேண்டும் என்றால் அது பட்டை தீட்டப்பட்டுதான் ஆக வேண்டும். அதே போல இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை பட்டை தீட்டும் ஆண்டு. உங்கள் கர்வத்தை உடைத்து பொறுமையை விதைத்து உண்மையான உறவு எது என்று அடையாளம் காட்டி உங்களை ஒரு முழுமையான மனிதராக மாற்றப் போகிறது. ஒரு பக்கம் சனி உங்களை விரட்டினாலும் மறுபக்கம் உச்சம் பெற்ற குரு பகவான் தாயை போல உங்களை பாதுகாக்க காத்திருக்கிறார். என் பிள்ளை கீழே விழுந்துவிடக் கூடாது என்று அவர் தாங்கி பிடிப்பார். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். காட்டில் இருக்கும் சிங்கம் வேட்டையாடும் போது காயம் பட்டால் அது குகைக்குள் சென்று ஓய்வெடுக்கும். முழு பலம் வரும் வரை வெளியே வராது. வெளியே வரும்போது அதன் கர்ஜனை இன்னும் சத்தமாக இருக்கும். அதே போல இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய காலம். அமைதியாக இருங்கள், பலத்தை சேருங்கள், புன்னகையோடு எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். பள்ளத்தில் இறங்கியவன் அடுத்து மேட்டிற்கு வந்தே தீருவான். அஷ்டம சனி முடிந்த பிறகு உங்களுக்கு காத்திருப்பது ராஜ பாதைதான். கவலைகளை தூக்கி எறியுங்கள், முகத்தில் புன்னகையை அணியுங்கள். எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு உண்டு. இறைவனின் துணை இருக்கும் வரை எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடப்போவது நீங்கள்தான். சிங்கம் என்றும் சிங்கம்தான். நம்பிக்கையோடு நடை போடுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.